செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், சற்று நேரத்தில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. விவரங்களை சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்திருக்கின்றார். முதல் முறையாக முதலமைச்சராகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்பொழுது பேரவைக்கு வருகை தந்திருக்கின்றார். பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் அறைக்கு சென்றிருக்கக்கூடிய அவர் இன்னும் சற்று நேரத்திலே உள்ளே, அதாவது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தர இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தற்காலிக சபாநாயகர் மூலமாக பேரவைக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தற்காலிக சபாநாயகராக மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றிருந்த கருப்பையா தேர்வாகி இருக்கின்றார். தற்காலிக சபாநாயகருக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அமர்ந்திருப்பார்கள். அந்த அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவராக இரண்டாவது இடம் பெற்று, அதாவது சட்டப்பேரவை தேர்தலிலே எண்ணிக்கை அடிப்படையில் இரண்டாம் இடம் திமுக பெற்றிருக்கின்றது. திமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக அமர்வார். அந்த அடிப்படையிலே விஜய் ஒரு பக்கமும் அவருக்கு அருகிலே எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினும் அமர்ந்து இந்த பதவியேற்பு விழாவிலே பங்கு பெறுவார்கள். தற்காலிக சபாநாயகருக்கு முன்பாக முதலில் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்வார். அதன்படி பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஏனென்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நேற்று அவர் ராஜினாமா செய்துவிட்டார். பெரம்பூர் தொகுதியினுடைய உறுப்பினராக முதல் உறுப்பினராக பேரவையிலே தற்காலிக சபாநாயகருக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார். அதன் தொடர்ச்சியாக மற்ற உறுப்பினர்கள் வருவார்கள். கும்மிடிப்பூண்டி தொடங்கி கன்னியாகுமரி வரை சட்டமன்ற தொகுதியின் எண் வாரியாக வருகை தந்து அவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். பேரவை செயலாளர் அவர்களுக்கு அந்த சான்றிதழை வழங்குவார். சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்கான சான்றிதழை வழங்குவார். அப்படி வழங்கும் பொழுது அந்த சான்றிதழோடு இந்த சுங்கச்சாவடிகளை கட்டணமின்றி கடந்து செல்வதற்கென்று எம்எல்ஏக்களுக்கு பாஸ் உள்ளிட்ட பல்வேறு அந்த வசதிகள் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வாகக்கூடியவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள் எல்லாம் வழங்கப்படும் என்பதையும் பார்க்க முடியும். இந்த நிலையில் தான் தற்பொழுது திமுகவினுடைய உறுப்பினர்கள் வருகின்றார்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கின்றார். வழக்கமாக எடப்பாடி பழனிசாமி வரும் பொழுது அதிமுகவினுடைய அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் காத்திருந்து அவரை வரவேற்று அழைத்து செல்வார்கள். ஆனால் இன்று அதிமுக உறுப்பினர்கள் அதுபோன்று காத்திருக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய வருகைக்காக யாரும் காத்திருக்கவில்லை. அனைவருமே சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தவுடன் புறப்பட்டு சென்று விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியுடன் கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டுமே வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாகனம் மட்டுமே பின்தொடர்ந்து வந்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றிக்கு பிறகாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் முதல் மாற்றமாக எடப்பாடி பழனிசாமி தனித்து நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். வழக்கமாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பொழுது கூட அவர் இவ்வாறு தனித்து நடந்து சென்றது கிடையாது. எப்பொழுதுமே அவரை சுற்றிலும் மூத்த உறுப்பினர்கள் இருப்பார்கள். கே.பி. முனுசாமி உள்ளிட்டவர்கள் இப்பொழுது வந்தாலும் வெற்றி தவறவிட்டிருக்கக்கூடியவர் கே.பி. முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியிலே சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி இழந்திருந்தார் என்பதையும் பார்த்தோம். எனவே அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் வழக்கமாக தங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்காக காத்திருந்து அவர் வந்தவுடன் மட்டுமே பேரவை வளாகத்திற்குள் செல்லக்கூடிய அந்த நடைமுறை இன்று மாறி இருக்கின்றது. அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் லீமா ரோஸ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து சென்று விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சென்ற பிறகு அவருக்கு பிறகாக அதிமுகவினுடைய மற்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் தாமதமாக செல்லக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது. எனவே அதிமுகவினர் மொத்தமாக ஒன்று சேர்ந்து செல்லக்கூடிய அந்த சூழல் மாறி இருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். கடந்த ஒரு 3 நாட்களாகவே எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக யார் வர வேண்டும் என்பதிலே இருவிதமான கருத்துக்கள் அதிமுகவிற்குள் எழுந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 36 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை ஒற்றை நிலைப்பாட்டோடு இருக்கின்றார்கள். எஸ்.பி. வேலுமணிக்கு சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் அதிமுக என்ற கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது. எனவே அதிமுகவினருக்கு இந்த சட்டப்பேரவை கூட்டம் என்பது ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்பது உட்பட பல்வேறு கேள்விகளுக்குமான பதில்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்திலேயே தெரிய வரும் என்பதை எதிர்பார்க்க முடியும். இப்பொழுது முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வரக்கூடிய நிலையிலே ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக அந்த ஒலிபெருக்கிகள் எல்லாம் சரி செய்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முறையாக இயங்குகின்றதா என்பதை அந்த தொழில்நுட்ப குழுவினர் சரிபார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று நடைபெறுவது பதவியேற்பு என்பதன் காரணமாக அனைத்து காணொலிகளையும் சட்டப்பேரவை செயலகம் வழங்குவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது பேரவைக்கு வழக்கமாக இருந்து வரக்கூடிய நடைமுறைகள் அடிப்படையில் கேள்வி நேரத்தை மட்டும் முழுவதுமாக வழங்குவார்கள். அதே நேரம் எதிர்க்கட்சியான திமுக தரப்பு பேசுவதில் அவர்களுக்கு முதலமைச்சர் பதில் தருவதை மட்டுமே பேரவையினுடைய கேள்வி நேரம் தவிர்த்த மற்ற நேரங்களில் முதலமைச்சருடைய பதில் மட்டுமே வழங்கப்படும். ஏனென்றால் கடந்த திமுக ஆட்சியிலும் அந்த நடைமுறை தான் பின்பற்றப்பட்டது. இப்பொழுதும் பேரவையிலே அதே நடைமுறையை பின்பற்றப்படுவதற்கான சூழலும் வாய்ப்பும் இருக்கின்றது என்பதால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி எழுந்து பேசினாலும் கூட அந்த
பேச்சை வழங்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே தமிழக முதலமைச்சர் விஜய் தான் இருக்கப் போகின்றார் என்பது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒரு சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த முறை எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த அதிமுக தொடர்ந்து அந்த கோரிக்கையை 5 ஆண்டுகளும் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆளும் கட்சியாக இருந்த திமுக தரப்பு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பேரவையினுடைய விதிகளில் திருத்தங்களை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த முறையும் கூட திமுக அதே போன்ற ஒரு கோரிக்கையை இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்து முன்வைக்கக்கூடும். அதை தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொள்ளுகின்றதா என்பது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது தெரிய வரும். இப்பொழுது என்னென்ன நடக்கும் என்றால், இந்த தற்காலிக சபாநாயகர் அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என்பதற்கான சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்படும். ஏற்கனவே ஆர்ஓக்கள் மூலமாக மன்னிக்கும் அந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மூலமாக வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு அவர்கள் சட்டப்பேரவையிலே பதவியேற்றுக் கொண்டதற்கான சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்கான சான்றிதழ் வழங்கப்படும். அந்த சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகுதான் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் கிட்டத்தட்ட ஒரு 4 கார்கள் வரை சுங்கச்சாவடிகளின் கட்டணமின்றி செல்வதற்கு ஒரு சலுகை வழங்கப்படும். அதே போன்று சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பஸ் பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய பயண கட்டண சலுகை வழங்கக்கூடிய வகையிலான அந்த சலுகை தொடர்பான அறிவிப்புகளும் அவர்களுக்கு வழங்கப்படும். சலுகைகள் என்னென்ன வழங்கப்படுமோ ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அனைத்து சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். விஜயபாஸ்கர் தனித்து வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தனித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி வருகை தருவதற்கு முன்பாகவே அவர்கள் வழக்கமாக வருகை தந்து காத்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அதிமுகவினர் 2 கூறுகளாக பிரிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். விராலிமலை தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிமுகவின் விஜயபாஸ்கர் தொடர்ந்து எதிர்நிலைப்பாட்டில் இருக்கின்றார். SP வேலுமணியும் தனித்து வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். வழக்கமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்பாக வந்து காத்திருந்து அவரை வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய SP வேலுமணி தனித்து வந்திருக்கின்றார். SP வேலுமணியோடு அவருடைய ஆதரவாளர்களாக இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய விராலிமலை உறுப்பினர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களும் வந்திருக்கின்றார்கள். தனி அணியாக வந்திருக்கின்றார்கள். சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு யாரெல்லாம் தனித்து ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாற்றாக பல்வேறு இடங்களில் அமர்ந்து ஆலோசனை கூட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தனியாக வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.